ஜனநாயகன் மூவி போஸ்ட்போன் ஆயிடுச்சுங்க. எப்படியும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மேலும் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காததுக்கு பல ரீசன்களாக சொல்லப்பட்டது. பல வாதங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இன்னைக்கு வாதாடினாங்க. இது 7ஆம் தேதி ஜனவரி நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த நாள் இந்த வாதமானது போச்சு. இந்த சென்சார் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணணுமா வேணாவா அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு தீர்ப்பே ஜனவரி 9, அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆக இருந்த அந்த டேட்டில் காலையில் தான் தீர்ப்பே வரும் அப்படிங்கிறதா இப்போ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்க அப்டேட். இந்த சர்டிஃபிகேட் இல்லாதனால பல நாடுகள்லையுமே இந்த படத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இதை பல தரப்பினர் பல விதமாக பேசிட்டு வராங்க. அஃப்கோர்ஸ் விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் அண்டு டிவிகே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இது சதி அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றதா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஒரு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்காததுக்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிறது தான் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் சைட்ல இருந்து சொல்லப்படுது. மேலும் ஆளுங்கட்சியினரோட தயாரிப்பில் வெளிவர படங்கள் எல்லாமே உடனே சர்டிஃபிகேட் கிடைச்சிருது, ஆனால் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னும் பல பேர் விமர்சனங்களை வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் அப்டேட்டாக என்னன்னு பார்க்கும்போது பராசக்தி படத்திற்குமே சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமானது பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த எல்லா விஷயமும் நாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க என்ன கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கு, கோர்ட்டில் என்ன ஹியரிங் போயிருக்கு, இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ என்ன கடைசி அப்டேட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இருக்க போகுது. இது முழுக்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பல கருத்துக்களுமே இருக்கும். இது என்னோட ஒரே ஒரு ஆளோட தனிப்பட்ட கருத்து இல்லை. இதை நான் இங்கேயே டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். மேலும் இந்த டிலே எதற்காக ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த சிபிஎஃப்சி தரப்பு வாதத்தில் வைக்கப்பட்ட எல்லா வாதங்களுமே இங்கே இருக்கும். படக்குழுவினர் என்ன வாதங்கள் வச்சாங்களோ அந்த வாதங்களை பற்றியுமே நாம் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஜனநாயகன் படம் இனிஷியலாக டிசம்பர் 18, 2025 அன்னைக்கே சிபிஎஃப்சி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அவங்க தான் சென்சார் கட் இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்க தான் எல்லா படத்துக்குமே இந்த சர்டிஃபிகேட்ஸ், அதாவது நம்ம படம் பார்க்கறதுக்கு முன்னாடி UA அப்படின்னு வரும், அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இவங்க தான் அந்த படத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி சில கட் எல்லாமே அவங்க பரிந்துரைப்பாங்க. இதையடுத்து தான் அந்த கட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். இப்படியாக இருக்க டிசம்பர் 18, 2025 ஜனநாயகன் படம் இவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. மேலும் சில பல கட் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க படத்தில். அப்படியாக பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு UA சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க டிசம்பர் 22, 2025 அன்னைக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் இருக்கக்கூடிய மத உணர்வுகளோட சுருக்கமான சித்தரிப்பு, மேலும் துப்பாக்கி சூடு, இந்த பிளாஸ்ட், அது மட்டும் இல்லாமல் கத்தி குத்து, இது மாதிரி இருக்கக்கூடிய தொடர்ச்சியான சண்டை காட்சிகள் நிறைய இருக்கு. அதற்காகவும் மேலும் பல கொடூரமான காட்சிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் 16 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் பார்க்கறதுக்கு தகுதியற்றது அப்படிங்கிறதுனால இந்த காட்சிகள்லாம் நீக்கிட்டு வாங்க அப்படிங்கிறதா டிசம்பர் 22 சொல்லியிருக்காங்க. ஓகே, இதையடுத்து படக்குழுவினரும் இந்த காட்சிகளெல்லாம் நீக்கி இந்த போர்டு சொன்ன அந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே படத்தோட எடிட்டில் பண்ணி முடிச்சு டிசம்பர் 24, 2025, அதாவது இந்த மாடிஃபிகேஷன் பரிந்துரைக்கப்பட்ட 2 நாட்களில் மறுபடியும் அந்த போர்ட்லேயே சப்மிட் பண்ணுறாங்க. இதையடுத்து ரீஜனல் ஆஃபீஸ் இருப்பாங்க சிபிஎஃப்சிக்கு, அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு சரியா இருக்கு, எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்திற்கு UA சர்டிஃபிகேட் வரும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுமே இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சொல்லியிருக்காங்க டிசம்பர் 29, 2025, அதாவது 24 இவங்க ரிவைஸ்டு வெர்ஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. 29 இதுதான் நாங்கள் வழங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புமே வந்துருச்சு. இதையடுத்து ஜனவரி 5, 2026 சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கிறதாகவும், மேலும் ஆயுதப்படையோட சித்தரிப்பு இருக்குல்ல, அந்த ஆயுதப்படையை எப்படி காமிச்சிருக்காங்க படத்தில், அந்த ஒரு விஷயத்துக்குமே அப்ஜெக்ஷன் சொல்லி ஒரு புகாரானது எழும்புது. ஆரம்ப கட்டத்தில் இந்த புகார் யார் கொடுத்தது,
எப்படி கொடுத்தாங்க, அந்த புகாரோட டாக்குமெண்ட் என்ன, அந்த கம்ப்ளைண்ட்டோட டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறது எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த ரீசன்னால சினிமாட்டோகிராஃப் சர்டிஃபிகேட் ரூல்ஸ் 24 படி ரிவிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மறு ஆய்வு அமைப்பு அவங்களுக்கு போகுதுங்க. அதாவது இப்போ நாங்கள் 2 வாட்டி பார்த்துட்டோம், இந்த காட்சிகள்லாம் நீக்கம் பண்ணியிருக்கோம், மறுபடியும் இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, புகார் எழுந்திருக்கு, ரிவிஷன் கமிட்டியான நீங்க பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். ஜனவரி 5 இவங்க ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புறதா தகவல் வந்திருக்கு. ஆனா படம் எப்போ ரிலீஸ் ஆகணும்? ஜனவரி 9. 4 நாட்கள்ல கண்டிப்பா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால. மேலும் இதை அடுத்து ப்ரொடக்ஷன் கம்பெனி டீம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஒரு அளவுக்கு அதிகமான தன்னிச்சையான ஒரு தாமதம் அப்படிங்கறத அவங்களோட குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. மேலும் தெளிவற்ற வெளியிடப்படாத ஒரு புகாரின் அடிப்படையில் இந்த ப்ராசஸ், அதாவது சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய ப்ராசஸை மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது இல்லீகல் அப்படிங்கிறது அவங்க தரப்பு. ஆல்ரெடி இவங்க சொன்ன எடிட் அண்ட் மாடிஃபிகேஷன் இது எல்லாமே பண்ணிட்டோம், ஆனாலும் இவங்க மறுபடியும் இது போல மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுன்றது இல்லீகலா இருக்கு அப்படிங்கிறத அவங்க தரப்புல வாதம் பண்ணியிருக்காங்க. மேலும் இவங்களுக்கு இன்னொரு கேள்வி ஆரம்பத்தில் என்ன இருந்ததுன்னு பார்க்கும்போது, படமே வெளியே வரல இன்னும். அப்படி இருக்கும்போது இன்னொரு நபர் எப்படி இந்த படத்தின் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது யாரு அப்படிங்கிறது அப்ப வெளி வரல, அதனாலையும் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புல பேசப்பட்டது. இப்ப நாம பார்த்த இந்த காரணங்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் நீதிபதி ஆஷா அவர்கள் முன்னிலையில சீனியர் அட்வொகேட் சதீஷ் பரசரன் வாதாடுறாரு. மேலும் அது மட்டும் இல்லாம ஜனவரி 5, 2026 அன்னைக்கு அனுப்புன அந்த ஒரு கடிதத்துல புகார் அளித்தவங்களோட எந்தவித டாக்குமெண்ட்ஸுமே இல்லை, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் இல்லை, எந்தவித ஆதாரங்களும் இல்லை அப்படிங்கிறதும் அவங்க சைடில் வாதமாக இருந்தது. மேலும் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்தபோது திருப்பியும் முதலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தன்னிச்சையானது சட்டத்திற்கே முரணா இருக்கு அப்படிங்கிறதுமே இவர் வாதாடி இருந்தார். மேலும் இந்த படத்திற்காக 500 கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் 5000 திரையரங்குகளில் இதை வெளியிட போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தமிழ் மொழி தான், அந்த சர்டிஃபிகேட் தான் ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா இவங்க எந்த ஒரு மொழியிலுமே டிரான்ஸ்லேட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் மொழியில தான் எல்லா நாடுகள்லையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இந்த தமிழ் மொழிக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கலனா இது முற்றிலுமா நின்றுடும். அதனால கிட்டத்தட்ட பல குடும்பங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தாமதம் ஈடே செய்ய முடியாத அளவுக்கு அந்த குட் நேமையுமே ஸ்பாயில் பண்ணிடும், அதே நேரத்தில் பல நஷ்டங்களையுமே ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதும் வலியுறுத்திட்டு இருந்தாங்க. ஆமாங்க, இப்போ இந்த படம் அப்படிங்கிறது ஒரே ஒரு நபரை சார்ந்தது மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஓடினாதான் அவங்களுக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த ஒரு விஷயமானது ரொம்பவுமே இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கஷ்டம் தானங்க, அதை தான் எல்லோருமே சொல்றாங்க. இதை அடுத்து தான் இந்த திரைப்படத்திற்கு எதிராக வந்த அந்த கம்ப்ளைண்ட், அப்புறம் அதை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே கோர்ட்ல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தான் சிபிஎஃப்சிக்கு உத்தரவிடுறாங்க. மேலும் அந்த ஒரு ஹியரிங் மறுபடியும் ஜனவரி 7, அதாவது இன்னைக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. மேலும் ஜனவரி 7, 2026 இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங்ல நீதிபதி ஆஷா அவர்கள் முன்னிலையில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட் ஆனது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருது. அப்படி இருக்கும்போது ஏன் மறுபடியும் மறு ஆய்வுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சிபிஎஃப்சி சார்பாக வாதாடக்கூடிய அட்வொகேட் கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க புகார் அளித்ததா சொன்னாங்கல்ல சிபிஎஃப்சி ஆல்ரெடி, அந்த கம்ப்ளைண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதோட சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுறாங்க. இதை அடுத்து தான் பல கேள்விகளானது எழும்புது. சென்சார் போர்டில் எல்லாமே அப்நார்மலாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கேள்விக்கு தான் சிபிஎஃப்சி தரப்பு சொல்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் பார்த்துருக்காரு. அப்போ பார்க்கும்போது அவருக்கு எழுந்த புகார் தான், அவர் அளித்த அந்த புகார் மூலயமா தான் இந்த படத்தோட சர்டிஃபிகேட்டை நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் கமிட்டிக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மேலும் இப்படியாக பல எடிட்கள் செய்தாலுமே, பல மாடிஃபிகேஷன் செய்தாலுமே எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு, அதற்கான அதிகாரம் ஹெட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறதுமே வாதிட்டாங்க. மேலும் படத்துல பாதுகாப்பு படைகள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எம்பலம் இருக்கு,
அதுவுமே இந்த படத்தோட காட்சிகளை நீக்கிறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா இந்த படையல் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி இருக்கணும். அப்படி வாங்கல அப்படின்னா இந்த காட்சிகள் படத்துல வர்றதை அப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சிபிஎஃப்சி சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வாட்டி இப்போ சென்சாருக்காக படம் பார்க்குறாங்க அப்படின்னா அதே ஆட்கள் அதே உறுப்பினர்கள் தான் ரெண்டாவது வாட்டி ரீவெரிஃபை பண்ணும்போதும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்படி ரெண்டாவது வாட்டி பார்த்த அந்த ஒரு உறுப்பினர் சொன்னதுக்கான புகார்னால தான் இப்போ இந்த ரிவிஷன் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இனிஷியலாக 14 காட்சிகள் நீக்கப்பட வேணும் அப்படின்னு பரிந்துரைச்சதா சிபிஎஃப்சி தரப்பில் சொல்லப்படுது. மேலும் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்தவித உள்நோக்கமும் கிடையாது, எந்தவித மோட்டிவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதமும் வச்சிருந்தாங்க. மேலும் இந்த சர்டிஃபிகேட்டை வழங்க, அதாவது மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு போகுது. ஸோ அந்த ரிவிஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 4 வீக்ஸ் ஆகும். அந்த கால அவகாசம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதா சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் இருந்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு தான் சென்சார் போர்டில் நாங்கள் இந்த படத்தை சப்மிஷன் பண்ணோம். அப்படி பண்ணால் எப்பயுமே ஒரு வாரத்திலே வந்துடும். ஆனால் இந்த வாட்டி மாடிஃபிகேஷன் இருந்தது, ஓகே, அதையுமே நாங்கள் நீக்கிட்டு மறுபடியும் கொடுத்துருந்தோம். ஆனாலுமே இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லீகலாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பு வாதமாக இருக்குது. இப்படியாக ரிலீஸ் டேட்டை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இவங்களோட டைம் லைனை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆஷா அவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த மாதிரியான புகார்கள் எல்லாம் ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்லேருந்து சொல்லக்கூடியது, அதாவது இந்த தணிக்கை குழு உறுப்பினர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு பரிந்துரையாக தான் எடுக்கணும். ஆனால் அதை எப்படி புகாராக எடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ண நபர் தணிக்கை குழுவில் தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு இப்போ தான் தெரியும், எங்களுக்கு முன்னாடியே அறிவிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு வாதமும் வச்சுருக்காங்க. இதை அடுத்து தாங்க இந்த வாதங்கள்லாம் முடிஞ்சு மேலும் ஜனவரி 9 காலையில் தான் இந்த சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கான அந்த தீர்ப்பு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நீதிபதி அவர்கள் உத்தரவிடுறாங்க. மேலும் சில காட்சிகள் இருக்கிறதுனால தான் இந்த படத்திற்கு சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஐஜி அலுவலகம் சார்ந்த காட்சி, அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகளோட அந்த எம்பலம் லோகோ யூஸ் பண்ண அந்த காட்சிகளுக்கும் சிக்கல். அது மட்டும் இல்லாமல் ஐஜி ஆஃபீஸையே பிளாஸ்ட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த சிக்கலுக்கு காரணம். இது காரணமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் வலுப்பெறுது ஒரு பக்கம். மேலும் பனையூருக்கு பக்கத்தில் ஒரு 100 பேரை வச்சு ஒரு ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க, அதுவுமே சிக்கல் தான், அந்த காட்சியுமே நீக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களாக வெளியே வருது இப்போ வரைக்கும். மேலும் இதையடுத்து எல்லா சைடில் இருந்துமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்துருச்சு. பல பேர்கிட்ட இருந்து கண்டனமானது வந்துக்கிட்டு தான் இருக்குது. மேலும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோருமே இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் பார்க்க முடியுது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ரஷ்யா, ஸ்பெயின், நார்வே, போலாந்து உட்பட 39 நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்தால் தான் எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் பண்ண முடியும். இப்படியாக இருக்க எங்கேயுமே ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற அறிவிப்பை அவங்க சொல்லிட்டாங்க. மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ மலேசியாவில் இந்த ஆடியோ லான்ச்சை நடத்தின டத்தோ மாலிக் அவர் தான் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர். அவருமே அஃபிஷியலாக அறிக்கை விட்டார், ஜனவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆகாது, தேதியும் நாங்கள் பின்னர் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த ஃபோட்டோவுமே நான் ஸ்க்ரீனில் இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதையடுத்து டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவரோட கருத்தை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தார். இது அதிகார துஷ்பிரயோகம். ஒரு படம் அப்படிங்கிறது ஒருவரை சார்ந்தது இல்லை, அது நூற்றுக்கணக்கான பேரோட உழைப்பு, பணம் எல்லாமே இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் நாங்கள் கொண்டாடுவோம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் நான் தியேட்டர் பக்கமே போவேன் அப்படிங்கிற ஒரு ட்வீட் ஆனது போட்டிருக்காருங்க. இது மாதிரி பல அரசியல் சார்ந்த நபர்கள், பல நடிகர்களும் பல இயக்குநர்களும் இதை சார்ந்து அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். மேலும் இதை அடுத்து தாங்க இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹிந்தி எதிர்ப்பு படம், அதுவுமே ஒரு கான்ட்ரவர்சியான படம் தான். அப்படி அதுக்கே சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியாக கேள்வி எழுப்புனதுனாலயா என்னன்றது தெரியல. இப்போ பராசக்தி படத்துக்கான சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படிங்கிற நியூஸ்
நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ½ அன் ஹவர் முன்னாடி சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஒரு பிரபல நியூஸ் சேனல்ல இந்த ஒரு விஷயத்த ரொம்ப பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டு இருந்தாங்க. மேலும் பல அப்டேட்டுகள் வந்துகிட்டே தாங்க இருக்கு. பல விதமான எதிர்ப்புகள் இருக்கு. இதுல என்ன மோட்டிவ் இருக்கு அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட இப்ப கடைசியா இருக்க அப்டேட் வரைக்கும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டேன். இந்த விஷயத்துல டிவிக்கே பார்ட்டியில இருக்கிறவங்க எதிர்கட்சி தான் காரணம், அவங்களோட சதி தான் காரணம் அப்படிங்கறது சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பெரிய ஆட்கள், இயக்குனர்கள் இவங்க எல்லோருமே ஒரு படம் என்பது ஒருத்தர சார்ந்தது இல்ல, அதுல பல பேரோட உழைப்பு இருக்கு, பல பேரோட வாழ்வாதாரம் இருக்கு. இப்படியாக விஜய் ஒருத்தருக்காக இந்த படத்தை நிப்பாட்டுறது சரியில்லை அப்படின்னு பல பேர் பேசிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன டைம்லைன் படி எப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகள் உருவெடுத்து இப்ப எந்த மாதிரி முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த படம் எதனால தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். கண்டிப்பா அதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். மேலும் இன்னொரு விஷயங்க, பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் படம் வருது அப்படின்னாலே அதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஈவன் ஒரு வாட்டி டைட்டில் இங்கிலீஷில் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால கூட பிரச்சனைகள் வந்ததுங்க. பல பிரச்சனைகள் தளபதி பார்த்துட்டாரு. மேலும் இது போல விஜய் அவர்களை வச்சு படம் எடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பல பிரச்சனைகளை பார்த்துருக்காங்க. ஸோ இது விஜய் அவர்களுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் புதிதல்ல, தெரியாத ஒரு விஷயம் அல்ல. அவங்களுக்கு இது புதுசாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னோட ஒரு தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சொல்வது உண்மை தானே. ஒரு படம் அப்படிங்கிறது ஒருத்தரை சார்ந்தது கிடையாது. அதில் பல டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லோருக்குமே வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இந்த படம் ஓடுனா தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படமானது வேற ஏதாவது ஸ்பெஷல் மோட்டிவ்ல முடக்கப்படுது அப்படின்னா அது நிஜமாவே கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம்தான். பல பேர் பாதிக்கப்படுவாங்க, பல ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக மேலிடத்துல யோசிக்கணும். தியேட்டரில் வைக்கப்பட்ட விஜய் அவர்களோட கட் அவுட் எல்லாமே நீக்கப்பட்டுட்டு வருது, பேனர்கள் எல்லாமே நீக்கப்பட்டுட்டு வருது. இது எல்லாமே நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ இதில் பல பேரோட வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிறத யோசித்து அவங்களுக்கு என்ன ஃபேவராக பண்ண முடியும், யாருமே பாதிக்கப்படாத விதமாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து படக்குழுவோ இல்லை சட்டமோ அதற்கு சார்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதா எல்லோரோட ஆசையும். கண்டிப்பாக இது ரிலீஸ் ஆகும். யாரோட வாழ்வாதாரமோ யாரோட உழைப்பும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறைவனை பிரார்த்திக்கலாம். மேலும் இந்த ஜனநாயகன் பட ரிலீஸ் சம்பந்தமா பல அப்டேட்டுகள் வந்துகிட்டே தாங்க இருக்கு. அது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த விஷயமானது இப்படி ஆயிடுச்சு, அவங்க சதி பண்ணிட்டாங்க, இவங்க சதி பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. பேக்ரவுண்டில் என்னென்னலாம் பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாம் ஒரே சைடாக யோசிக்கக்கூடாது, எல்லா சைடுமே யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். மேலும் இந்த இஷ்யூ சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் பல டாபிக் இது போல நாம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.